இப்போ தக் லைஃப்ல வந்து முத்தமழை சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் த்ரிஷாவுக்கும் தி வாய்ஸ்க்கும் செட்டே ஆகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாக சொன்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த சாங்கை இப்படி தான் எடுத்திருப்பீங்களா? ஏன்னா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கலாம், ஏகப்பட்ட சாங் ரெஃபரன்ஸும் வச்சுருக்காங்க. இவ்வளோ சாங்கை விட்டுட்டு த்ரிஷா ரொம்ப சும்மா ஏதோ வாயசைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பாட்டை வச்சு அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னதான் பிரச்சனை? ஏன் வந்து ஒரு பாட்டை கூட வந்து சரியாக கொடுக்க முடியல? இல்லை, அந்த ஏற்கனவே லென்த்து படம் ரொம்ப லென்த்து. அதில் இந்த பாட்டுக்கான முக்கியத்துவம் வந்து அதில் இல்லாமல் போயிருக்கலாம். அது மணிரத்னமே சொல்லியிருந்தார் ஒரு நேர்காணலில் வந்து, ஏன் அந்த பாட்டெல்லாம் இல்லைன்னும் போது வந்து அந்த பாட்டை என்னால் திணிக்க முடியல. அந்த இடத்துல அது நான் ஷூட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து எடிட் பண்ணி பார்க்கும்போது வந்து அது இல்லைனாலும் அந்த காட்சி பாதிக்கலன்னு தெரிஞ்சுது, அதனால் அதை நான் தூக்கிட்டேன் அப்படின்ட்டாரு. அது வந்து ஒரு டைரக்டரோட இல்லை, காட்சிப்படுத்துறதுனா இப்போது மணிரத்னம் சாங் ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா சாங்கே நமக்காக சொல்லும், அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கும். பட் இது ரொம்ப சாதாரணமாக, அதுவும் ஏற்கனவே வந்து ஒரு ஹிந்தி பாட்டு மாதிரி தானே இதுவும் ஒரு கசல் டைப்பில் வந்து அதை இது பண்ணியிருக்காங்க. ஷூட் பண்ணது கூட அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பட் அது அந்த இடத்துல தேவைப்படலை அவங்களுக்கு, அது வேண்டான்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. இன்னொன்று எடுத்துறதமே கூட அவருக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்கலாம், அதனால் கூட வந்து அது வேணான்னு சொல்லியிருக்கலாம்.